ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவாளை ஆசீர்வதிக்க பெரிய அம்மாவே வந்தது போல அழகான லீலை ஒன்று நடந்தது. சாதாரணமாக அம்மா அப்பாவையும் விட தாத்தாவோட செல்லம் அலாதியானது தான். ஆனால் இந்த உமாச்சி தாத்தாவோ அப்படியெல்லாம் எந்த குழந்தைக்கும் செல்லம் கொடுத்ததில்ல. அவ்வளவு ஏன், சந்நியாசத்துக்கு அப்புறம் பாரிஷதர்களை கூட தொட்டறியாத அவர் குழந்தைகளை கூட தொட்டதில்லை தான். ஆனால் உமாச்சி தாத்தாவை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சு ஸ்ரீமடத்துக்கு ஓடி வர குழந்தைகள் நிறைய பேர் இருக்கா. இந்த தாத்தாவும் தனக்கு வேறு வேலையே இல்லைங்கிற மாதிரி புராண கதை, ஊர்க்கதை எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட பேசுவார். நீங்கள் ஏன் உமாச்சி தாத்தா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கேள்? தாத்தா, உனக்கு ஏன் ஷூ கிடையாது? இத்தியாதி கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்வார். ஒரு நாள் கலவையில் இந்த அருமையான தாத்தா தங்கியிருந்த சமயம், வரிசையாக தரிசனம் பண்ணுறதுக்கு வந்த அடியார்களுக்கு நடுவில் ஒரு 3 இல்லை 4 வயசு பெண் குழந்தை தனியாக நின்றுருந்தது. ஒரு சுமூகமான பாரிஷாதர் ஒவ்வொருத்தரோட கோரிக்கையையும் கேட்டு கேட்டு பெரியவா கிட்ட சொல்கிறார். குழந்தையோட டேர்ன் வந்தது. உனக்கு என்னம்மா வேணும்? பெரியவாளே குழந்தைகிட்ட கேட்டார். தன்னுடையது என்பது தான் நமக்கெல்லாம் தாரக மந்திரம். ஆனால் தனதென்பதே அறியாத கள்ளமில்லா குழந்தையும் எல்லாமே தானாகி போன தயாபரனும் பேசிண்டா. குழந்தை சமத்தா கை கூப்பியபடி, பெரியவா தீர்காயுசா நன்னா இருக்கணும். சாதாரணமாக அன்பையும் பக்தியையும் கூட கட்டுப்படுத்தியே காட்டுற பெரியவா இந்த குழந்தையோட ஆசீர்வாதத்தை கேட்டதும் காமாட்சி அப்படின்னு வாய்விட்டே சொல்லிட்டார். சுற்றி இருந்தவாளா அதிர்ந்து போயிட்டா. பின்ன இது என்ன பிரார்த்தனையா ஆசீர்வாதமா? குழந்தையோட ஆழ்ந்த அன்பும் கள்ளமில்லாத மனசும் அவருக்கு தெரியாமல் போயிடுமா என்ன? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சும்மாவா சொன்னா? நம்மிடையே 100 வருஷ காலம் பெரியவா நடமாடினதற்கு இந்த பெரிய அம்மாவோட ஆசீர்வாதமும் ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த குழந்தை வீட்டில் நமஸ்காரம் பண்ணும்போது தீர்காயுசா நன்னா இரு அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிறத உள்வாங்கிண்டு இன்றைக்கி இந்த மதுர பெரியோனுக்கு அவர்கிட்டயே அவருக்காக தீர்காயுள் பிரார்த்தனை விடுக்கிறது இந்த குழந்தை. எல்லாரையும் மாதிரி சுய விஷயமாக மட்டுமே பெரியவாளை போட்டு பிடுங்காமல் அவரோட நலத்தை மட்டுமே கோரிய ஒரு அதிசய ஜீவன்தான். அதனால் வீடுகள்லையும் எப்பவுமே நல்ல வார்த்தைகளையே பெரியவா பேசினா குழந்தைகளும் அதை கேட்டு அப்படியே பேசும். நாம்ளும் நம்ம வீடுகளில் நல்லதை மட்டுமே பேசுவோம், நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லது மட்டுமே நடக்கும். ஸ்ரீ ஆச்சாரியாள் பாதங்களில் சமர்ப்பணம். மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.